ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் போல் வெந்தயம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 2 ஸ்பூன் போல் கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். இதை வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, வெயிலில் காய வச்சு நம்ம பவுடர் பண்ணோன்னா சீக்கிரமாக நல்லா நைஸ் பவுடர் ஆகும். சப்போஸ் நம்ம கடைகளில் வாங்கும் பொழுது லைட்டாக மாய்ஸ்சரைசிங்கோடு இருந்துச்சுன்னா நமக்கு பவுடர் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்காது. அதனால் வெயிலில் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா கற்றாழை. நம்ம இன்னைக்கு நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா 100% நேச்சுரல் அப்படின்னு நம்ம தயாரிக்கிறோம். அதனால் நீங்கள் இயற்கையாக கிடைக்கிற ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆலோவேரா ஜெல்லை நம்ம வெளியில் வாங்கும்போது கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்காக கொஞ்சமாவது கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க. அது நம்மளுடைய ஸ்கின்னில் பட்டுச்சுன்னா எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணாது, ஒரு சிலருக்கு முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆலோவேரா ஜெல் இயற்கையாக இந்த மாதிரி எடுத்து பயன்படுத்துங்க. இப்போ இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் போல் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். இதை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஆலோவேரா ஜெல்லை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆலோவேரா ஜெல்லுக்கு அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா தயிர். இந்த ஆலோவேரா ஜெல் நமக்கு நம்மளுடைய ஹேரில் ரூட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கிற ஹேர் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஆலோவேரா பயன்படும். இந்த கேர்டு நம்மளுடைய ஹேருக்கு ஒரு இயற்கையான ஒரு கண்டிஷனிங்கை கொடுக்கும். அடுத்து நம்ம கட்டாயமாக சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா ஆயில். கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில், இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ண போகும்போது ஆயில் மஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் சேர்த்துட்டு இப்போ இந்த ஆயில் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் வீட்டில் தயாரித்த ஹேர் ஆயில், நம்ம நார்மலாக தலைக்கு தேய்க்கிற ஆயில். நீங்கள் தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுடைய முடிகளில் வேர்க்கால்களில் படுற மாதிரி, முடியோட வேர்க்கால்களில் படுற மாதிரி இந்த ஹேர் பேக்கை நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம தலையில் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மைல்டான ஷாம்பு போட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டோம்னா இந்த ஹேர் பேக்கை நீங்கள் 10 days ஒன்ஸ் அல்லது வாரத்தில் ஒரு முறை கூட நீங்கள் இதை பயன்படுத்திகிட்டே வாங்க. பயன்படுத்தும் பொழுது என்ன நமக்கு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய முடிகளுக்கு இடையில் கேப் இருக்கும் பார்த்திங்களா, அதில் கூட நமக்கு முடிகள் புதிதான முடிகள் வளர்கிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்கில் நம்ம பயன்படுத்தியிருக்கிற கருஞ்சீரகமும் வெந்தயமும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.